இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் நாமத்திற்கு பயந்திருக்கின்ற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பார்த்தீங்களா, இன்றைய நாள் சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. என் நாமத்திற்கு பயந்திருக்கின்ற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். மிலாக்கியா 4ஆம் அதிகாரம் 23:2 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கின்றேன், கலங்காத, உற்சாகமாக இரு, எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம கடந்து போனோங்க. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எவ்விதமாக நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்கு பயப்படுகின்றபடியினால் இப்பொழுதே நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். பார்த்தீங்களா, இன்றைய நாள் ஒரு பயம் இருக்கணும். ஐயோ, ஆண்டவருக்கு பயப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக. அவர் என்ன பெருசாக பண்ணிட போகிறாரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடாதுங்க. கடவுள் பயம் நிச்சயமாக இருக்கணும். இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயபக்தியோடு இருக்கணும்ல. இது பண்ணுறது தப்புன்னு தெரியும், மீறி அந்த தப்பு நம்ம பண்ணுவோம்ல. யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. நிச்சயமாய் நம்ம இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல. எப்படியாச்சும் மேலே வந்துட மாட்டோமா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறி சொந்த காலம் நிற்க மாட்டோம்னா அப்படின்னு சொல்லி ஒரு சில எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கு பயந்திருக்கின்றபடியினால் இன்றைக்கே உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சேட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் உங்களை குணமாக்குவார். இன்றைக்கி ஊர்பட்ட வியாதிகள், என்னடா இது, எனக்கா இப்படி நல்லா இருந்தேன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம 30-40 கடந்து போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 100 வயசாக தாண்டி வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 40-45 அப்படின்னு கடந்து போகிறதுன்றது மிகப்பெரிய டாஸ்காக இருக்குல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஊர்பட்ட வியாதிகள். நம்ம சாப்பிட்ற உணவு நிறைய இருக்குது. வெளியில் எவ்வளோ அவுட் சைட் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதவிதமாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சாப்பிட்ணுன்னு தோணுது பிரதர், என்ன பண்ணுறது, சாப்பிட்றோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்றைய நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இந்த எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நோயெல்லாம் குணமாக்க போகின்றார். இன்றைக்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கப் போகின்றது. அதன் சேட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் உங்களை குணமாக்குவார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, நம்பிக்கை இருக்கணும். கடவுள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எப்படி உருவாக்கினார், நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்தினார். நீ நல்லா இருக்கணும், நீ பிறருக்கு உதவி செய்யணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் குணப்படுத்த முடியாதுங்க. டாக்டர்ஸ் கைவிட்டாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நோயெல்லாம் குணமாக்குவார். டாக்டர்ஸே ஆச்சரியமாக பார்ப்பாங்க, நாங்களே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி கைவிட்டுட்டோம். ஆனால் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் தாங்க, கடவுள் தான் காப்பாற்றினாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் பயப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஜெபிக்கின்ற வேலை நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாருங்க. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். என் நாமத்திற்கு பயப்படுகின்ற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க போகின்றது. அதனால் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையின் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்திருக்கின்ற ஆண்டவரே, நீரே நீதியின் சூரியன். உம்முடைய நாமத்திற்கு பயப்படுகின்றவர்கள் மேல் உம்முடைய ஆரோக்கியம் வரும் என்று நம்புகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வேதனையின் மத்தியிலும் உம்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்கின்றோம் அப்பா. பாடுகளின் மத்தியிலும் நீரே எங்கள் பரிகாரியா என்று அறிந்து திட விசுவாசத்துடன் இருக்கின்றோம் அப்பா. உம்முடைய தெய்வீக ஒளி எங்கள் மேல் பிரகாசித்து எங்கள் உடலிலும் மனதிலும் ஆவியிலும் ஆரோக்கியத்தை திரும்ப தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய பலன் எங்களை நிறைக்கட்டும் ராஜா. எங்களுடைய சாட்சி உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உம்முடைய அற்புதம் சுகமளிக்கும் வல்லமையை
எங்களுமே உதிக்க செய்வீராக. மாறாத இரக்கத்திற்கும் நாங்கள் சாட்சியாக நிற்கும்படி செய்து நீர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றபடியினால் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை எங்களில் கிரியை செய்கின்றபடியினால் உம்மை துதித்து இந்த ஜபத்தை ஏற்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.